நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியோரன் சேனல். ஸ்வீட் ஹார்ட் மூவி படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரியோராஜ், கோபிகா ரமேஷ் அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத அந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்வீட் சுனில்குமார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. யுவன் சங்கராஜோடைய பின்னணி இசையில் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 லவ்வர்ஸும் லவ் பண்ணுறாங்க. சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக பேபி ஃபார்ம் ஆகுது. பேபி ஃபார்ம் ஆனதுனால கலைக்கணும்னு சொல்கிற ஜென்ரேஷன் இப்போ சோசியல் மீடியாலும் சரி, சொசைட்டிலையும் சரி, இந்த மாதிரி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை கலைக்கணும்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அது தமிழ் சினிமா கட்டும் சொசைட்டியில் ஒரு பேட் வைப்ரேஷனை கொண்டு வராங்க. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நம்ம ஜெயில் படத்தில் பார்த்த மாதிரி ஜிவி புராசு அவங்களும் கலைக்கிற மாதிரி, அப்புறம் பேச்சுலர் படத்தில் கலைக்கிற மாதிரி. பேச்சுலர் படத்தில் அவங்க வளர்ப்பாங்க, இத்தனைக்கும் 2 பேரும் சண்டை போட்டு பிரிவாங்க. ஜெயில் படத்தில் 2 பேரும் லவ் பண்ணி சுற்றுவாங்க. அப்போ நான் அவனை வளர்க்க விருப்பம்னு சொல்லி பிரிவாங்க. டாடா படத்தில் அது ஒரு மாதிரியான ரோலில் போகும். அந்த விதத்தில் இந்த படம் அந்த ஜேர்னலில் தான் எடுத்திருக்காங்க நம்ம டேரக்டர். கிட்டத்தட்ட இந்த படத்தோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் வருது. யூபைஏ இதிலேயே யூபைஏ கொடுத்துருக்காங்கன்னா சண்டை காட்சிகள் இல்லைனாலும் ரொமான்ஸ் காட்சிகள், சில இடத்துல மோகன் ஜொலிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. இந்த படத்தில் 2 பேருமே குழந்தைய கையை மாட்டி வச்சு சண்டை போடுற காட்சிகளும் சரி, 2 பேருக்கு இருக்க லவ்க்கு மத்தியில் ஹீரோவும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சின்ன வேறுகாட்டுறது முன்னாடி படத்தை முழுக்க எடுத்திருக்காங்க டேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்ல போனோம்னா 2 பேரும் லவ் பண்ணுற காட்சிகள், காலேஜில் சுற்றுற காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள் நம்மளுடைய பழைய படங்களில் பார்க்க வச்ச மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டிராகன் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த சேனலில் தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக என்டையராக படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே மாறுது. ஸ்க்ரீன் பிளேவே என்டையராக மாறுது. இதில் மத்தியில் அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய வளர்த்தாங்களா இல்லையா அப்படின்ற மீறி கதை தான் ஸ்வீட் ஹார்ட்னு படத்தை வச்சு முடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்களுடைய கேரக்டர் அருணாச்சலம் ஆடுறவங்களும், அப்புறம் பொண்ணுக்கு ஹீரோயினிக்கு ஃப்ரெண்டாக வரவங்க கேரக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் கொடுத்துருக்க கேரக்டரும் வேஸ்ட் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், யுவன் சங்கராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிதளவும் பேசப்படலனாலும் சில இடத்துல பல இடத்துல லவ் காட்சிகள் நிறைய இடத்துல சிங்க் ஆகுது. அவருடைய மியூசிக்கும் சில இடத்துல பல இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தில் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸு ஸ்க்ரீனை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காட்டுது. அவருடைய மியூசிக்கு காட்சிகளுக்கும் சரி, ஒளிப்பதிவு செம்மையாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் அதில் எந்த வித மைனஸும் இந்த படத்துக்காக அந்த டீம் வைக்கவே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தில் சில இடத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. ஹீரோ ஹீரோயின்கிட்ட ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சது கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் எதாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பசங்க மத்தியில் இந்த மச்சா 5 நிமிஷத்தில் வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த டைலாக் மாதிரி தான் ஹீரோயினிக்கு கடுப்பாங்களோ இல்லையோ, நம்ம படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஆடியன்ஸ் கடுப்பாயிருவாங்க. ஆனால் போங்கடா, அவங்க 10 நிமிஷத்துக்கு இருக்கும், வேறு வேலையெல்லாம் படமே முடிய போகுது, 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டிங்களா படத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஹார்ட்டாக வர்றதுக்கு. இருந்தாலுமே இந்த படத்தை 1 டைம் வாட்ச் ஆல் மூவியாக இருக்குது. இந்த வாரம் வந்ததில் போன வாரம் மர்மர் படத்தை பார்க்குறதுனா போய் படத்தை பாருங்கள். அந்த படம் கூஸ் பம்ஸாக இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கியோரன் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 2.5 தருவேன். அடுத்த ஒரு மூவி சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஆர்கியோரன். பை வியூவர்ஸ்.